ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா குலசேகரப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. குலசேகரப்பட்டினத்திலிருந்து மணப்பாடு பீச் தான் இந்த வீடியோவில் பயணிச்சுட்டு சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மணப்பாடு தூத்துக்குடிக்கு பக்கத்தில், தூத்துக்குடி திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பீச்சுங்க. வேற லெவலில் இருக்கும். ஸோ திருச்செந்தூர், குலசேகரம், மணப்பாடு இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கிற ஊர்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம பயணத்தை தொடரலாம் மணப்பாடு நோக்கி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே போகிற மினி பஸ் தான் உடன்குடியிலேருந்து மணப்பாடு போகிற பஸ்ஸுங்க. இப்போது மணப்பாட்டிலேருந்து உடன்குடி போயிட்டுருக்கு. நாம் இன்னொரு பஸ்க்கு வெயிட் பண்ணோம். நிறைய பஸ்ஸஸ் இருக்குது, பட் பீச் வரைக்கும் போகிறதுக்கு அந்த மாதிரி மினி பஸ்ஸஸ் தான் போகுது. இந்த பஸ்ஸஸ் எல்லாம் ஊருக்கு வெளியவே போயிடுமா. மணப்பாடு பீச் போகிறதுனா நம்ம மினி பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. நம்ம மணப்பாடு போகிறதுக்கு மினி பஸ் வந்துருச்சுங்க. வாங்க கிளம்பலாம். உடன்குடி, குலசை, மணப்பாடு. நம்ம குலசையிலிருந்து இப்போ மணப்பாடு கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குலசேகரப்பட்டினத்திலிருந்து மணப்பாடு ரீச் ஆயாச்சுங்க. இந்த உடன்குடியிலிருந்து மணப்பாடு வர பஸ்ல. ஸோ நீங்க குலசேகரப்பட்டினம் வழியா வரீங்க அப்படின்னா இந்த மினி பஸ் பிடிச்சிக்கலாம். செம்ம சூப்பரா இருக்கு. ஒரு 15-20 மினிட்ஸ் தான் டிராவல். அழகா மணப்பாடு கொண்டு இறக்கி விட்டுறாங்க. ஸோ மணப்பாடு நாம வந்த சமயத்துல இங்க மேல இருக்கிற ஹோலி கிராஸ் சர்ச்சில் லைக் இயர்லி ஃபெஸ்டிவல் நடக்கும் இல்லையா, அது நடந்துட்டு இருக்கு. அதனால செம்ம கிராண்டா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. ஊரே மொத்தமா ஃபுல்லா லைட்ஸ், பேனர்ஸ், ஸ்பீக்கர் செட்டுன்னு சொல்லிட்டு செம்ம வைப்ஸா இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபுல்லா இன்னைக்கு நைட்டு, நாளைக்கு ஃபுல்லாவே இங்க திருவிழா நடக்கும் போல. ஸோ இது பாருங்க, இது கடற்கரை, மீனவர் கிராமங்கள் தான் இதெல்லாம். ஸோ நிறைய ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ இது மலை குன்று மேல இருக்கிற ஒரு சர்ச்சு. நம்ம பார்க்கும்போதே தெரியுது பாத்தீங்களா. ஸோ பீச்ல இருந்து கொஞ்சம் ஒரு மலை குன்று மாதிரி இருக்கு, ஒரு ரிட்ஜ்னு என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அது மேல இருக்கிற சர்ச்சில் தான் ஃபெஸ்டிவல் நடக்குது. செயின்ட் பிரான்சிஸ் இங்க மிஷன் வருவாங்க இல்லையா, லைக் கிறிஸ்டியன் மிஷனரிஸா வருவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் இங்க கடற்கரையில இருக்கிற ஒரு குகையில தியானம் பண்ணி இங்க மிஷனரி ஒர்க் பண்ணதாக தான் ஹிஸ்டரி. ஸோ அந்த சர்ச்சுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கடற்கரையில அந்த குகை கோவிலும் இருக்கும். லைக் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தவம் செஞ்ச அந்த குகை கோவில் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய லைக் ஃபெஸ்டிவல்ஸ்க்கான பேனர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம மேல வரைக்குமே ரோடு இருக்குங்க. அந்த மலை மேல இருக்கிற சர்ச் வரைக்குமே ரோடு இருக்கு. மேல லைட் ஹவுஸ் ஒன்னு இருக்கு, ஃபேமஸா மணப்பாடு ஃபோர்ட், மணப்பாடு பாயிண்ட் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க போர்டு இருக்காங்க பாருங்க.
விசிட்டர்ஸ் டைம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நுழைவு கட்டணம் வந்து 10 ரூபா தாங்க. ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் 25 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ பார்வையாளர் நேரம் பார்த்தீங்கன்னா 3 to 5 PM டியூஸ்டே டு ஃப்ரைடே. வீக்கெண்ட்ஸ்ல வந்து 10 AM to 5 PM ஃபுல் டே வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. மற்ற டே டைம்ல வந்து ஈவினிங் மட்டும் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து டே டைம்ல வரீங்கன்னா ஈவினிங் டைம் வாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் இது. அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் டே ஓப்பன் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி சர்ச்சுக்கு நிறைய வருவாங்க சண்டேஸ்ல. ஸோ அதனால லைட் ஹவுஸும் வந்து ஃபுல் டே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம மேலே போயிட்டு எல்லாமே பார்க்கலாம். குகை கோவில், லைட் ஹவுஸ் எல்லாமே பார்க்கலாம். செம்ம சூப்பரான ஒரு இடங்க. நம்ம திருச்செந்தூர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ் சொல்லலாம். நம்ம திருச்செந்தூர் முருகன் டெம்பிள், குலசேகரப்பட்டினம் அம்மன் டெம்பிளுக்கு அடுத்து மணப்பாடு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். கீழே பாத்தீங்கன்னா 2 சர்ச் தெரியுது பாருங்க. ஸோ கீழே 2 சர்ச் இருக்கு, மேல ஒரு சர்ச் இருக்கு. இந்த 3 சர்ச்சுமே வந்து ரொம்ப புராதனமான சர்ச். சென்ட் பிரான்சிஸ் சேவியர் எல்லாம் எப்ப வந்திருப்பாரு பாருங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கெல்லாம் முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த மிஷனரி ஒர்க்கர்ஸ் அவங்களாம். நம்ம கீழே மணப்பாடு ஊர்ல இருந்து இந்த மேல போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா சைட்ல இந்த ஒயிட் கலர்ல ஒரு ஸ்டாச்சு மாதிரி கட்டியிருக்காங்க பாத்தீங்களா. சோ அது என்னன்னு பார்த்தா நம்ம ஜீசஸ் வந்து சிலுவையில அறையும் போது ஒவ்வொரு பிளேஸ்லயும் வந்து அந்த ஒவ்வொரு மாதிரியான ஃபேசஸ் இருக்கும் இல்லையா. லைக் கீழே விழுறது, அதுக்கப்புறம் அவங்க அம்மா மடியில கிடத்துறது, அதாவது மேரி மாதா மடியில கிடத்துறது, இந்த மாதிரி லைக் ஒரு 10-12 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. சோ அதெல்லாம் வந்து போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்க இங்க. செம்மையா இருக்குங்க. சோ நம்ம மணப்பாடுல இருக்கிற மக்கள் வந்து 16th century, அதாவது லைக் அரௌண்ட் 1530ஸ்லயே வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1542ல வந்து சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து மணப்பாடு வர்றாரு. ஸோ அவரு தான் வந்து பெரிய லெவல்ல லைக் சர்ச் எல்லாம் கட்டி கிறிஸ்டியானிட்டிய போதிச்சது. ஸோ பாத்தீங்கன்னா 1542க்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் மேல இருக்கிற ஹோலி கிராஸ் சர்ச் வந்து 1581ல கட்டப்படுது. இந்த சர்ச்சில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஜீசஸ் சிலுவையில அரைஞ்சாங்க தெரியுமா. ஸோ அந்த சிலுவையோட ஒரு பிராக்மெண்ட் வந்து இந்த சர்ச்சில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதாவது relic fragment believed to be from the true cross of Jerusalem அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து புனிதத்தன்மை மிக்க சர்ச்சுங்க இது. ஸோ எவ்ரி இயர் வந்து செப்டம்பர் 1ல இருந்து 14 வரைக்கும் இங்க திருவிழா நடக்குது. சிலுவை புனித சிலுவை திருவிழானோ என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அந்த திருவிழா தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நாம செப்டம்பர் மாசம் தான் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். கேரளால இருந்தும் நிறைய மக்கள் இங்க வருவாங்க. ஏன்னா சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து கேரளாலையும் நிறைய மிஷனரி ஒர்க் பண்ணியிருக்காரு, கன்னியாகுமரி கேரளா பக்கம். நாம மணப்பாடு ஹோலி கிராஸ் சர்ச்சுக்கு மேல வந்தாச்சுங்க. கீழே இருக்கிற ஊர்ல இருந்து இந்த மலை மேல இருக்கிற சர்ச்சுக்கு வந்தாச்சு. சோ மேல வந்துடனேவே வந்து இந்த மணர் குன்று மேல ஒரு ஹோலி கிராஸ் வச்சிருக்காங்க. குருசடின்னு என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்திலேயே வந்து கொடியேத்துறதுக்கான மேடை இருக்கு. நம்ம ஃபெஸ்டிவல் நடக்குது இல்லையா, அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியோ என்னமோ வந்து கொடியேத்துவாங்க. ஆகஸ்ட் மாசம் கொடியேத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே வந்து ஒரு பெரிய விழாவா பண்ணுவாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹோலி கிராஸ் சர்ச்சுங்க. லைக் எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது தெரியுமா. லைக் 1540ஸ்ல கட்டின சர்ச்சுங்க இது. சென்ட் பிரான்சிஸ் சேவியர் இந்தியா வந்த காலத்துல கட்டின சர்ச் இது. சோ அதுலயே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பழமையான சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்து பாக்குற வியூ இருக்கு, பே ஆஃப் பெங்கால பாக்குற வியூ அருமையா இருக்குங்க. ஆனா செம்மையா காத்தடிக்குது, நம்ம பறந்து போயிருவோம் போல அந்த அளவுக்கு காத்தடிக்குது. சோ இந்த ரிட்ஜ் பாத்தீங்கன்னா மணப்பாடு மலை குன்று பாத்தீங்கன்னா 3 சைடுமே கடல் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரிதான் இருக்கும் இது. 2 பக்கமே 3 பக்கமே கடல் இருக்கும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா கடல் ஆக்ரோஷமா இருக்குங்க. இப்ப நம்ம ஆக்ரோஷமா இருக்கிற கடற்கரையை பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு சைடு, அதாவது மணப்பாடு ஊர் இருக்கிற சைடு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். அங்கதான் வந்து ஃபிஷிங் ஜெட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, மீன்பிடி துறைமுகம் மாதிரி குட்டியா ஒரு துறைமுகம் இருக்கு. சோ அந்த சைடு தான் வந்து நிறைய ஃபெஸ்டிவலுக்கான கடைகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மேல இருக்கிற சர்ச்சை சுத்தி இருக்கிற பில்டிங்ஸுங்க. வாங்க சர்ச்சுக்குள்ள போய் பார்க்கலாம்.
செம்மையா காத்தடிக்குதுங்க. சாரி காத்து டிஸ்டர்பன்ஸா இருந்தா. இந்த கிளிஃப் மேல எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? மணவை சொல்றாங்க, மணப்பாட சர்ச் ஃபெஸ்டிவல் அப்போ வந்திருக்கோம். செம்ம வைப்ஸா இருக்குங்க. காத்து பயங்கரமா அடிக்குதுங்க. ஊர் கீழே இருக்கு. ஊர்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மலை வந்து உள்ளுக்குள்ள எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு கடலுக்குள்ள. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுக்கு மேல நம்ம மணப்பாடு சர்ச் இருக்கு. லைட் ஹவுஸ் சர்ச் தான். ஆஹா, கேப்பே பறந்துரும் போல. ஆளையே தூக்குற மாதிரி காத்தடிக்குதுங்க. செம்மையா இருக்கு. மணப்பாடு கண்டிப்பா வாங்க. தூத்துக்குடி திருச்செந்தூர் வந்தா, குலசேகரப்பட்டினம் எல்லாம் வந்தா மணப்பாடு வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். முக்கியமா ஈவினிங் டைம் வாங்க. வேற லெவல்ல இருக்குங்க சன்செட் எல்லாம் பாக்குறதுக்கு. நம்ம மணப்பாட்டுல இருக்கிற ஹோலி கிராஸ் சர்ச்சுக்கும் கோவாக்குமே வந்து நிறைய கனெக்ட் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தா சென்ட் பிரான்சிஸ் சேவியர் மூலமா தான். என்னதான் வந்து 1520s 1530ஸ்லயே வந்து நம்ம மணவை மக்கள் கிறிஸ்டியானிட்டிய லைக் என்ன சொல்றது, கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிட்டாலும் அவங்க பிரேயர்ஸ், அதுக்கப்புறம் அந்த முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்றதுல வந்து இன்னும் பேசிக் ப்ரேயர்ஸ் எல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து மணப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ப்ராப்பரா ஒரு சின்ன ஒரு கேப்டன்ஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அந்த போர்ச்சுகீஸ் எல்லாம் வந்து கப்பல்ல வருவாங்க இல்லையா, ஸோ அதுல ஒரு வுடன் பிளாக் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ஹோலி கிராஸ் மாதிரி வச்சு பிரேயரை தொடங்கி இருக்காரு சென்ட் பிரான்சிஸ் சேவியர். ஸோ கீழே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து இங்க தங்கி இருந்த குகை, தங்கி தவம் பண்ண குகை எல்லாம் இருக்கு, கேவு. ஸோ அங்க இருந்துட்டு அவரு மணவை மக்களுக்கு வந்து எப்படி வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணணும், எப்படி ப்ரேயர் பண்ணணும், எப்படி வந்து லைக் இந்த ஆஸ்ட்ரிட்லி, மாரல் ஸ்ட்ரிக்ட்னஸ், கம்பேஷன், அதாவது கருணை, இதெல்லாம் வந்து எப்படி நமக்குள்ள வளர்த்திக்கணும், அந்த மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் போதனைகள் எல்லாம் செஞ்சு நம்ம ஹோலி கிராஸ் சர்ச்சை வந்து ஒரு பெரிய லெவல்ல கட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஊக்குவிச்சு இந்த சர்ச்சு உருவாகிறதுக்கான மெயின் காரணம் வந்து செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தான். அதுக்கப்புறம் வந்து அவரு கோவாக்கு போயிருக்காரு. ஸோ கோவாவும் வந்து அந்த காலத்துல போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்டா தான் இருந்துச்சு இல்லையா, காலனியா தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால வந்து கோவாக்கும் மணவைக்கும் மாறி மாறி வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காருங்க. ஸோ நிறைய வந்து கேரளாலையும் வந்து நிறைய இந்த மாதிரி மிஷனரி ஒர்க் பண்ணி இருக்கிறதுனால கோவா, கேரளா மக்களுக்கும் வந்து இது ஒன் ஆஃப் த ஹோலி பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு எல்லாருமே வருவாங்களோ, அதே மாதிரி மணவை சர்ச்சுக்கும் வந்து சவுத் இந்தியால இருக்கிற நம்ம கோவா, கேரளா பகுதி மக்களும் வந்து நிறைய வராங்க. முக்கியமா இந்த திருவிழாக்கெல்லாம் வந்து நிறைய மக்கள் வராங்க அந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து, கேரளா, கோவால இருந்து. இப்ப நம்ம மணவை ஹோலி கிராஸ் சர்ச்சுக்கு உள்ள இருக்கோங்க. ஸோ லைக் வருடாந்திர ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றதுனால சர்ச் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. காயருக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் மைக்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ மக்கள் வந்து நிறைய ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த திருவிழா நடக்கிற காலத்துல நிறைய மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. நிறைய பஸ்ஸஸ் வருது. நான் சொன்னேன் இல்லையா, கேரளால இருந்து நிறைய மினி பஸ்ஸஸ் பிடிச்சி டூரிஸ்ட் பஸ்ஸஸ் மாதிரி நிறைய பஸ்ஸஸ் வருதுங்க. நான் கீழே மட்டுமே ஒரு 5-6 பஸ் பார்த்தேன். இன்னும் வந்து மதியம் தான் இது, இன்னும் நைட் ஆக நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஏரியாவே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. இன்னைக்கு நைட்டும் நாளைக்கு காலையிலயும், அதாவது செப்டம்பர் மாசத்துல இந்த திருவிழா நடக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. மணவை ஊரே வந்து விழா காலம் போன்றிருக்குன்னு தான் சொல்லணும்.
சர்ச்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த உண்மையான ஹோலி கிராஸோட ஒரு ஃபிராக்மெண்ட் வந்து இந்த சர்ச்சில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அது இந்த சிலுவை திருவிழா இருக்கு இல்லையா, ஸோ அந்த திருவிழா போதுதான் வந்து வெளியே வழிபாட்டுக்காக மக்கள் வந்து வழிபடுறதுக்காக வைப்பாங்களாம். ஸோ அதுக்காகவே வந்து நிறைய மக்கள் வந்து கேரளா கோவால இருந்து வராங்க. இன்ஃபேக்ட் சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து இறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவரோட உடல் வந்து அழுகவே இல்லையாம். ஸோ அது வந்து இன்னுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி கேரளால இருக்கிற பாம் ஜீசஸ் சர்ச்னு ஒன்று இருக்குங்க, பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சில் இன்னுமே வந்து சென்ட் பிரான்சிஸோட பாடி வந்து வச்சிருக்காங்க, ஹோலி பாடிய. ஸோ அதுவும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றது, புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு சர்ச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம மணவை ஹோலி கிராஸ் சர்ச்சு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹோலி கிராஸ் சர்ச்சோட ஹிஸ்டரிங்க. எந்த ஆண்டு வந்து போர்ச்சுகீஸ் கேப்டன், அதாவது அந்த ஒரு ஷிப் வந்து கரையொருங்குச்சு, அந்த இதுல இருந்த ஒரு உட்டன் பிளாக் எடுத்துதான் வந்து சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து அவரோட மிஷனரி ஒர்க் தொடங்கினாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதை பத்தின ஹிஸ்டரி தான் போட்டிருக்காங்க. திருச்சிலுவை திருத்தல வரலாறு, ஹோலி கிராஸ் சர்ச்சோட ஹிஸ்டரி செம்ம சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. சோ இங்கிருந்து பார்த்தா ஒரு கடற்கரையில ஒரு அணுமின் நிலையமோ, அணுமின் நிலையம் இல்லைங்க, ஒரு பவர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் தெர்மல் பவர் ஜெனரேஷன் நினைக்கிறேன். அணு உலை வந்து இன்னும் கீழே இருக்கு, கன்னியாகுமரி பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சர்ச்சில் இருந்து பார்த்தாவே அந்த வியூ வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா தெரியுது, வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ திருவிழாவும் நடக்கிறதுனால சர்ச்சு வந்து செம்மையா சூப்பரா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பியூட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நைட் இன்னுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்தா லைட் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ நாம சர்ச் பார்த்து முடிச்சுட்டு கீழே போயிட்டு நம்ம லைட் ஹவுஸும் பார்த்துட்டு இன்னும் கீழே கொஞ்ச தூரம் போனோம்னா கடற்கரையில
அந்த முனை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஹில்லோட முனை, அந்த முனைக்கு கீழே தான் வந்து நம்ம சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து தவம் தங்கி இருந்து தவம் செஞ்ச அந்த குகை இருக்கு. அதையும் நாம போய் பார்க்கலாம். ஸோ மேல இருந்து பாக்குறதுக்கு லைட்டா மழை வேற தூரிச்சுங்க. செம்ம வெயில் அடிச்சிச்சு காலையில இருந்து. கரெக்டா மணப்பாடு சர்ச் இருக்கிற ஏரியால மட்டும் கிளவுட்ஸ் பாத்தீங்களா, மத்த எல்லா பக்கமும் வந்து பளிச்சுன்னு வெயில் அடிச்சிட்டு இருக்கு. கரெக்டா நாம நின்னுட்டு இருக்கிற இடத்துல செம்ம கிளவுடியா செம்ம காத்தடிச்சிட்டு லைட்டா தூறல் வேற போட்டுச்சு. செம்ம ஹாப்பியா இருந்துச்சுங்க. மேல இருந்து நம்ம கீழே பாக்குற மணப்பாடோட வியூ, ஃபிஷிங் ஹார்பரு, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற கடல் எல்லாம் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்களா. இப்ப நாம சர்ச் மேல இருந்து கீழே வந்துட்டு நம்ம சர்ச்சோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தங்கும் விடுதி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. லைக் சர்ச்சுக்கு வர பிலிகிரிம்ஸ்க்கு தங்கறதுக்கான சில ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. கீழே பார்க்கிங் லாட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு சின்ன சர்ச்சும் இருக்கு பக்கத்துல. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. சோ 2 ரோடு இருக்கு இல்லையா. சோ ஒரு ரோடு வந்து நம்ம லைட் ஹவுஸ் பக்கம் போகும். இங்க கீழே ஒரு மண் ரோடு போகுது இல்லைங்களா, அந்த ஆர்ச் இருக்கு பாருங்க இந்த எல்லோ கலர் பில்டிங் பக்கத்துல. சோ அந்த ஆர்ச்குள்ள போனோம்னா நம்ம கேவ் போலாம், சென்ட் பிரான்சிஸ் சேவியர் தவம் செஞ்ச கேவுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைட் ஹவுஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேவ் டெம்பிள் போய் பார்க்கலாம். சோ இப்ப நம்ம மணப்பாடு பாயிண்ட் லைட் ஹவுஸ்ல இருக்கோங்க. நம்ம கீழேயே பார்த்தோம்ல டைமிங்ஸ் எல்லாம். சோ நார்மல் டைம்ல டேஸ்ல வந்து, அதாவது வீக் டேஸ்ல வந்து 3 to 5 PM வந்து அலோவ் பண்ணுவாங்க. 2 hours தான் அலோவ் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் 10 AM to 5 PM. ஸோ நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதுனால டே ஃபுல்லா ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்டரேட் ஆஃப் லைட் ஹவுஸ் அண்ட் லைட் ஷிப்ஸ் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வந்து இது மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி விஷயங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்குது. ஸோ நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து இங்க திருவிழா நடக்கிறதுனால நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஒரு மெஷின் இருக்கு, டிக்கெட் கவுண்டர் மாதிரி. டிக்கெட் வாங்கியாச்சுங்க, 10 rupees நமக்கு. ஸோ நம்ம போயிட்டு இருக்கோம். உள்ள லைட் ஹவுஸ் கீழே வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க குழந்தைகளோட எல்லாம் வந்தீங்கன்னா இங்க அழகா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ரெஸ்டிங் ஏரியாஸ், அதுக்கப்புறம் கீழே குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்கும் வந்து கடற்கரை அவ்வளோ பியூட்டிஃபுல்லா தெரியுது. ஸோ மணப்பாடு வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாங்க. வேற லெவல்ல இருக்கு. நம்ம மணப்பாடு பாயிண்ட் லைட் ஹவுஸ்க்கு மேலே ஏறி பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தாச்சுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பார்க்கு. ஸோ நாம் இங்கே செப்பல் விட்டுட்டு மேலே போகணும். மிஷினரிஸ் எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. மேலே போய் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். வேற லெவல்ல இருக்கும். ஓ வாங்க போலாம். நம்ம லைட் ஹவுஸ் மேல வந்தாச்சுங்க. இங்க பக்கத்திலேயே ஒரு டவர் இருக்கு. டவர் மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து இருக்காங்க. இங்க எவ்வளவு தைரியம் பாருங்க. ஓ லைட் ஹவுஸ் இங்க இருக்கு. இங்க இருந்து பாக்குற வியூ பாருங்க. ஓ மை காட்.
லைட் ஹவுஸ் மேல இருந்து, மணப்பாடு லைட் ஹவுஸ் மேல இருந்து நம்ம பாக்குற வியூ அட்டகாசமா இருக்குதுங்க. அப்பா வேற லெவல் வியூ. திருச்செந்தூர் பக்கத்துல நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஊர் பாருங்க. நாம லைட் ஹவுஸ் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. நம்ம இறங்குற இடம் பாருங்க, எவ்வளவு சுத்தி சுத்தி ஸ்டெப்ஸ் இருக்கும். மேல இருந்து பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. இங்க பாருங்க, காட்டுறவங்களுக்கு மேல இருந்து நம்ம கீழே பாக்குற வியூ எப்படி ரவுண்டு சுத்தி சுத்தி போகுது பாத்தீங்களா? பெரியவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தா தலைய சுத்திடும். பட் செம்ம ஒர்த்துங்க. மேல போய் பாக்குற வியூ அடேங்கப்பா வேற லெவல்ல இருக்கு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லைட் ஹவுஸ் மேல ஏறி பாக்குறது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லைட் ஹவுஸ் மேல ஏறி நம்ம ஏரியல் வியூ பாக்குறதுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. மேல நிறைய மெஷினரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, மேண்டில் லைட்ஸ் எல்லாம். ஸோ போத் வந்து ஃபிஷிங் மென்க்கும் யூஸ் ஆகுமா, அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஹார்பருக்கு போற பெரிய ஷிப்ஸ்க்கும் இந்த லைட் ஹவுஸ் யூஸ் ஆகும்னு சொன்னாங்க மேல ஆப்ரேட் பண்றவரு. வேற லெவலுங்க, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் மணப்பாடு லைட் ஹவுஸ்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்கிற சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாங்க. நான் சொன்ன எல்லாம் சூப்பரா பியூட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பாருங்களா, செம்ம கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. சூப்பரா இந்த ஓட்லயே செஞ்சு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு.
லான்ஸ் எல்லாம் வச்சு செம்ம பீஸ்ஃபுல் ஒரு என்விரான்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ₹10 டிக்கெட் கவுண்டர் எடுத்துட்டு வரோம் இல்லையா, ஸோ அதுலயே வந்து இந்த பார்க்கையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க, வேற லெவல். ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு கீழே இறங்கணும். ஒரு 200 மீட்டர்ஸ் இறங்குனா நம்ம கடலோட முனையில வந்து நம்ம சென்ட் பிரான்சிஸ் சேவியரோட கேவ் இருக்கும். அதாவது அவர் தங்கி தவம் செஞ்ச அந்த மிஷினரி ஒர்க் எல்லாம் பண்ணாரு இல்லையா, ஸோ அந்த கேவ் டெம்பிள் இருக்கும். ஸோ நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே ஒரு மண் ரோடு மாதிரி போகுங்க. கீழே தெரியுது பாருங்க, ஒரு குட்டி சர்ச் மாதிரி. ஸோ அதுதான் வந்து, அதுக்கு கீழே தான் வந்து அந்த குகை டெம்பிள் இருக்கு. பழைய காலத்து மிஷினரின்னு நினைக்கிறேன். பழசா இத்து போயிருக்கு, அது ரஸ்ட் ஆகி இருக்கு பாருங்க கடற்கரையில. ஸோ இங்க நிறைய ஃபிஷிங் ஜெட்டி அதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய அப்பப்போ வந்து இங்க கடலுக்குள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மிஷினரின்னு நினைக்கிறேன், பழைய மிஷினரி போல. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க சென்ட் சேவியரோட, பிரான்சிஸ் சேவியரோட தவம் செஞ்ச இடத்துக்கு. இங்கிருந்து நம்ம கடற்கரை பார்க்குற வியூ வேற லெவல்ல இருக்கு. ஸோ கேவுக்கு மேல வந்து ஒரு சின்ன பிரேயர் ஹால் மாதிரி கட்டியிருக்காங்க, ஒரு குட்டி சர்ச் மாதிரி ஃபார் ரிமெம்பரன்ஸ். ஸோ இங்கேயும் உட்காந்து ப்ரே பண்ணலாம். ஏன்னா கேவ்ல கொஞ்சம் இடம் தான் இருக்கும் இல்லையா, அதனால மேல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிரேயர் ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க. போட்டிருக்காங்க பாருங்க, சென்ட் பிரான்சிஸ் சேவியர் ஃபார் ஹிஸ் டெடிகேட்டட் மினிஸ்ட்ரி எமங் அவர் ஆன்சஸ்டர்ஸ். அதாவது மணப்பாடுல 1540s இருந்து இவங்க கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்ப எவ்வளவு புராதனமான பிராக்டிசஸ் பாருங்க. ஸோ அந்த காலத்திலேயே வந்து சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து இவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு கரெக்டான பிரேயர் வே எல்லாம் வந்து போதிச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அதோட ரிமெம்பரன்ஸ்க்காக இங்க கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து சென்ட் பிரான்சிஸ் எப்போ வந்தாரு ஸ்பெயின்ல இருந்து இந்தியாவுக்கு, அப்புறம் தமிழ்நாட்டில் எவ்வளவு வருஷம் இருந்தாரு, கோவாக்கு எப்போ போனாரு, அதுக்கப்புறம் மலேசியா, ஜப்பான், சைனா, இந்த மாதிரி ஏஷியா ஃபுல்லாவே வந்து அவரோட மிஷினரி ஒர்க் பண்ணியிருக்காரு சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து. நம்ம தமிழ்நாடு, கேரளா, கோவா, இந்தியாலன்னு மட்டும் இல்ல, மற்ற கண்ட்ரீஸ்லயும் வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ்ல போயிட்டு அவரு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இங்கே அவரோட ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக ஒரு சின்ன பிரேயர் ஹால் கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்து சென்ட் பிரான்சிஸ் சேவியர் கிராஸ் வச்சுட்டு இருக்காரு, இன்னொரு சைடு மேரி, நடுவுல ஜீசஸ் இருக்காரு. ஸோ நாம ப்ரே பண்ணிட்டு கீழே போயிட்டு கேவ் டெம்பிளும் பார்க்கலாங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணவை சர்ச்சுக்கு கீழே இருக்கிற நம்ம சென்ட் பிரான்சிஸ் சேவியரோட குகை பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த கேவ்ல தான் வந்து அவர் தங்கியிருந்து தவம் செஞ்சு மணவை மக்களுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து போதிச்சாருன்னு சொல்லப்படுது. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பார்த்தீங்களா. ஸோ இந்த கேவுக்குள்ள பார்த்தீங்கன்னா சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து ஒரு சின்ன கிணறு மாதிரி தோண்டி இருக்காருங்க. ஸோ ஆப்வியஸ்லி தண்ணி வேணும் இல்லையா, இவ்வளோ பக்கத்துல கடல் இருக்கு. பட் ஆனா இந்த கேவுக்குள்ள வந்து சுத்தமான குடிதண்ணீர் கிடைச்சிருக்குங்க. இன்னுமே வந்து அந்த கிணறு இருக்கு. ஸோ அந்த கிணறோட தண்ணியை வந்து ஒரு தீர்த்தமா எடுத்துட்டு போறாங்க. வேற லெவல்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய கோரல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம கடற்கரையில, அதாவது கரெக்டா நம்ம கேவுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு முக்கடல் சங்கமிக்கும் இடம் மாதிரி இருக்கு. கன்னியாகுமரியில இருக்கிற முனை மாதிரி இருக்கு. பட் ஆப்வியஸ்லி இது வந்து ஃபுல்லாவே பே ஆஃப் பெங்கால் தான் 3 சைடும். அதோட எட்ஜில் வந்து இந்த குகை இருக்குங்க. அந்த குகைக்குள்ளதான் வந்து அவர் இருந்து தங்கி இருந்து தவம் செஞ்சு கிறிஸ்டியானிட்டி பரப்பி இருக்காருங்கிறது வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் இல்ல. அந்த காலத்துல போட்ல பல மைல்கள் கடந்து வந்து இப்படி ஒரு குகையில தங்கியிருந்து மிஷினரி ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு தெய்வ செயல்னு தான் சொல்லணும். ஸோ அதனாலதான் வந்து அவரை வந்து ஒரு செயின்ட் லெவல்ல வச்சிருக்காங்க இல்லையா. சென்ட் பிரான்சிஸ் சேவியரோட குகை பாருங்க நம்ம கடற்கரையில இருந்து பாக்குறதுக்கு. ஸோ நம்ம கேவ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் மேலே வந்தாச்சுங்க. சர்ச் இருக்கிற பக்கத்துல கிளம்ப வேண்டிதான். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாவே வந்து கேரளா பஸ்ஸஸ் தாங்க. நிறைய மக்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம மதியம் வந்தோம். ஈவினிங் ஆக பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஷேர் ஆட்டோஸ், டாக்ஸிஸ், பஸ்ஸஸ்லன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்தப்போ கூட இவ்வளவு கூட்டம் இல்ல. இப்ப வந்து நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. கார்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல, கோவா சைடு கேரளா சைடும் வந்து சென்ட் பிரான்சிஸ் சேவியரை ஃபாலோ பண்றவங்க வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த திருவிழா வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திருவிழான்னு சொல்லலாம். ஜாதி மத வேறுபாடு இல்லாம நிறைய மக்கள் பல மதத்தினரும் வந்து வழிபடக்கூடிய சர்ச் தான் வந்து நம்ம மணவை ஹோலி கிராஸ் சர்ச்சுங்க. நாம மேல இருக்கிற சர்ச்சில் இருந்து மறுபடியும் கீழே வந்தாச்சுங்க. திருவிழாக்கு செம்ம கூட்டமா இருக்குங்க. 445வது திருச்சிலுவை மகுமை திருவிழா நடக்குது இங்க. இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல், மணவையோட கல்ச்சர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கிறிஸ்டியன் திருவிழாவை பார்க்குறேன் நான். இங்க பீச் ஃபுல்லாவே வந்து நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, எல்லா பக்கமும் பிஸியா இருக்கு. நிறைய வேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன். வேற லெவல்ல இருக்கும் போல மணவை ஃபெஸ்டிவல், சர்ச் ஃபெஸ்டிவல். ஸோ ஒரு ஸ்லைட் வியூ காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பீச் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ராட்டினங்கள், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஸ்நாக் ஷாப்ஸு, களை கட்டுது, சில்ட்ரனுக்கான பிளே ஏரியா. ஸோ நாம் செப்டம்பர் 12 அன்னைக்கு இருக்கோங்க. செப்டம்பர் 13 தான் வந்து பெரிய சிலுவை திருவிழா போல. இங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய எக்ஸிபிஷனே நடக்குது இங்கே. வேற லெவலு, வேற லெவலு. ஸோ மணப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷிங் கம்யூனிட்டியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட போட்ஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கிற இடம் பாருங்க. மலை மேலே சர்ச்சு, கீழே ஊர், அதுக்கப்புறம் அவங்க ஃபிஷிங் பண்ணுறதுக்கான போட்ஸ் நிறுத்துகிற இடம். இங்கே வந்து ஒரு சின்ன பேக் வாட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து போட் எடுத்துகிட்டு இந்த சைடு போய் கடலுக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு சின்ன ஃபிஷிங் ஹார்பர் மாதிரியும் இருக்குது மணவையில். செம்ம ஊருங்க. நிறைய மலையாளிஸ் வந்திருக்காங்க. சென்ட் பிரான்சிஸ் சேவியரோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ரெலிக்கெல்லாம் கூட இருக்கு போல இருக்குங்க.
அதனால செம்ம பாப்புலரான சர்ச் இது, மணப்பாடு சர்ச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மணப்பாடு சர்ச்சு, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற குகை கோவில்கள், பிரான்சிஸ் சேவியர் வந்து தங்கி இருந்து மிஷினரி ஒர்க் பண்ண இடங்கள், இதெல்லாமே நான் மணப்பாட்டில் உங்களுக்கு 360 டிகிரியில எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். பீச்சு எல்லாமே வேற லெவல். எனக்கு செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. மணப்பாடு பீச்சு, சர்ச் எல்லாம் வந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தூத்துக்குடி, திருச்செந்தூர் சைடு வந்தா கண்டிப்பா மணப்பாடு வந்துட்டு போங்க. குலசேகரப்பட்டினம் கோவிலுக்கு வந்தாலும் கண்டிப்பா மணப்பாடுக்கும் வாங்க. ஸோ வேற லெவல்ல இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from மணப்பாடுங்க. நம்ம சர்ச் அங்க இருக்கு. ஸோ மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers. See you again.